ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்தை வச்சு சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான சட்னியும் கூட. இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க 2 எண்ணம். அப்புறம் கொஞ்சமாக 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதோட ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டு அதை உளுந்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மசிஞ்சையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு விடணும். அதுக்கு திரும்ப கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை இருந்தால் கறிவேப்பிலை, இல்லைன்னா புதினா ஏதாவது இருந்தால் அதை ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த இதில் சேர்த்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா உளுந்து சட்னி ரெடி.